Good morning students. இப்போ நம்ம இந்த வீடியோல வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 4 stroke பெட்ரோல் இன்ஜின் வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ற பத்தி தான் டீடைல்டா நம்ம இந்த வீடியோல வந்து நம்ம லேர்ன் பண்ண போறோம். இது வந்து எந்த சப்ஜெக்ட் கீழ கவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ME 8493 தெர்மல் இன்ஜினியரிங் 1ல வந்து இந்த டாபிக் வந்து கவர் ஆகும். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா யூனிட் நம்பர் 3ல வந்து இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா சொல்லுவாங்க. இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு காரோட இன்ஜின் 4 stroke பெட்ரோல் இன்ஜின் காரோட இன்ஜின் வந்து இங்க நான் பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனுக்காக நான் கொடுத்துருக்கேன் நான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா faculty incharges வந்து this is T Suresh, assistant professor, department of mechanical engineering. Another faculty in charge Mr. P Prabhu, Kamaraj College of Engineering and Technology. Now let's see about the working principle of 4 stroke petrol engine in detail. Okay. This slide shows the just introduction part of the 4 stroke petrol engine. அப்போ petrol engine அப்படின்னு நம்ம சொல்லும் போது this is one type of IC engine. IC engine in the sense internal combustion engine. Combustion of fuel takes place inside the engine cylinder. We call it as internal combustion engine. இதே இது combustion chamber வெளியில நம்ம வந்து combustion create பண்ணோம்னா அந்த இதுக்கு பேர் வந்து external combustion engine. அதோட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா steam turbines இதெல்லாம் வந்து comes under the external combustion engine. அப்போ வந்து petrol engine comes under the internal combustion engine. It also called as spark ignition engine. Spark ignition அதோட ஷார்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா SI engine சொல்லுவாங்க. அப்ப petrol engine இன்னொரு ஃபார்ம்ல எப்படி சொல்லலாம்ப்பா spark ignition engine. அப்ப all the petrol engines are working under the principle of Otto cycle. இது வந்து ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இங்க கொடுத்திருக்கேன் நான் Otto cycle அப்படின்ற பிரின்சிபல் கீழ தான் எல்லா பெட்ரோல் இன்ஜின்ஸும் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அது இட் மே பி a 2 stroke or it may be a 4 stroke. அப்போ என்ன சார் காம்போனன்ட்ஸ்லாம் இன்ஜின் என்னென்ன காம்போனன்ட்லாம் இன்வால்வ் இருக்குன்னு பாருங்க. பிஸ்டன், சிலிண்டர், கனெக்டிங் ராட், கிராங்க் ஷாஃப்ட், இன்லெட் அண்ட் எக்ஸாஸ்ட் வால்வ்ஸ், கேம் ஷாஃப்ட், ஸ்பார்க் பிளக், ஃபியூவல் இன்ஜெக்டார் அண்ட் சிலிண்டர் ஹெட். இது வந்து ஜென்ரலா இன்ஜின் காம்போனன்ட்ல நான் போட்டிருக்கேன் நானு. ஏன்னா ஃபியூவல் இன்ஜெக்டர் வந்து எதுல வராதுன்னா பெட்ரோல் இன்ஜின்ல வராது. ஜென்ரலா இன்ஜின் காம்போனன்ட்ஸ் நான் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன் நானு. இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம். 4 ஸ்ட்ரோக் நான் சொல்லியிருக்கேன்லப்பா. அப்ப 4 ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னாலே நீங்க என்னென்ன ஸ்ட்ரோக் இதுல இன்வால்வ் ஆகும் நீங்க பார்க்க போறீங்க. சக்சன் ஸ்ட்ரோக் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக், செகண்ட் ஸ்ட்ரோக் நேம் இஸ் தி கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக், தேர்ட் ஸ்ட்ரோக் நேம் இஸ் தி எக்ஸ்பான்ஷன் ஆர் பவர் ஸ்ட்ரோக், ஃபைனல் ஸ்ட்ரோக் இஸ் தி எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். இது ஒன்னோட டீடைல்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்கெட்சை வந்து டீடைல்டா அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஜஸ்ட் நீங்க 4 ஸ்ட்ரோக் என்னென்ன இருக்குன்னு மட்டும் நம்ம மைண்டு கொண்டு போயிருங்க. அதுல அப்புறம் வந்து இன்ஜினால நம்ம வந்து கண்டிப்பா பவர் இல்லாம நம்மளால ப்ரொபல் பண்ண முடியாது, ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் பண்ண முடியாது. அப்ப நமக்கு இது எப்பயுமே வந்து ஒரு பவர் ஸ்ட்ரோக் கிடைக்கும் பை எவ்ரி 2 ரெவல்யூஷன் ஆஃப் கிராங்க் ஷாஃப்ட். கீழே வந்து கிராங்க் ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகிருக்கும்பா. அப்ப எவ்ரி 2 ரெவல்யூஷன் ஆஃப் கிராங்க் ஷாஃப்ட் we can able to get one power stroke from the 4 stroke petrol engine. இது இதோட அப்ளிகேஷன்ல எங்க இருக்குன்னு பாருங்க. மாடர்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க எல்லா பெட்ரோல் கார்ஸும் வந்து இந்த 4 stroke பெட்ரோல் இன்ஜின்ல தான் ஆப்ரேட் ஆகுது. ஸ்கூட்டர் சைடு வரும்போது அக்சஸ், ஆக்டிவா, ஜூபிட்டர் இப்ப எல்லாமே வந்து 4 stroke தான் நம்ம வந்து வந்துட்டு இருக்கு. அதான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் தி 4 stroke petrol engine. Now let's see about the detailed explanation through upcoming slides. Okay. Students, this slide shows the working principle of 4 stroke petrol engine. இதுல பாருங்கப்பா 4 ஸ்ட்ரோக் நேம் சொல்லியிருந்தேன்லப்பா. 4 ஸ்ட்ரோக்கோட நேமுக்கு வந்து இண்டிவிஜுவல் டயக்ராம்ஸ் இருக்கு. நீங்க அப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த 4 ஸ்ட்ரோக்குக்கும் இண்டிவிஜுவல் டயக்ராம் டிரா பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரோக்குக்கும் நான் சொல்ற எக்ஸ்பிளனேஷன் நீங்க கிளியரா கொடுத்துட்டீங்கனாலே நீங்க வந்து ஈஸியா இதுல வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன் தி யூனிட் நம்பர் 3. ஓகேப்பா, தெர்மல் இன்ஜினியரிங் 1ல. இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க. பிஃபோர் தட் இதுல வந்து என்னென்னலாம் காம்போனன்ட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். காம்போனன்ட்ஸ்க்கு முன்னாடி டெர்மினாலஜி ஒரு தடவை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டெர்மினாலஜி என்ன கொடுத்துருக்காங்கப்பா? TDC. It is also called as top dead center. It is the topmost position of piston inside the engine cylinder. We call it as TDC. அப்போ வந்து பிஸ்டன் வந்து மேல் நோக்கி டிராவல் ஆகி வரும்போது இந்த TDC மேக்சிமமா ரீச் பண்ண முடியும். இந்த TDCக்கு தாண்டி இது வந்து போக முடியாது. தட் இஸ் கால்ட் as TDC. இது என்னப்பா? BDC. அப்ப பாட்டம் டெட் சென்டர், பாட்டம் மோஸ்ட் பொசிஷன் ஆஃப் பிஸ்டன் inside the engine cylinder. We call it as BDC. அப்ப பிஸ்டன் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல டிராவல் ஆகும்போது இந்த BDCக்கு கீழே அதனால டிராவல் ஆக முடியாது. இதுதான் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் TDC அண்ட் BDC. அப்ப இது என்ன சார்? இந்த கேபிட்டல் D. அப்ப Dனாலே உங்களுக்கு டயமீட்டர்னு தெரியும். அப்ப வந்து இது என்ன சார்? அப்ப டயமீட்டர் ஆஃப் சிலிண்டர் we call it as போர்னு சொல்லலாம். ஓகேவாப்பா?
நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சொப் டு வால்யூம் அப்படின்னு என்னன்னு பாத்துருங்க. இந்த டிடிசிக்கும் பிடிசிக்கும் இன்பிட்வீன் கேப்ல இருக்கிற இந்த வால்யூமுக்கு பேர் வந்து சொப் டு வால்யூம். அதுக்கப்புறம் என்ன வால்யூம் இருக்கு, நமக்கு வந்து கிளியரன்ஸ் வால்யூம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்ப டிடிசிக்கும் இந்த சிலிண்டர் ஹெட்டுக்கும் உள்ள இந்த ஸ்மால் கேப்புக்கு பேர் தான் கிளியரன்ஸ் வால்யூம். அப்ப சம்மேஷன் ஆஃப் கிளியரன்ஸ் வால்யூம் அண்ட் சொப் டு வால்யூம் வி கால் இட் அஸ் டோட்டல் வால்யூம். ஓகேவா? வால்யூம் தானப்பா, ஒரு சிலிண்டருக்கு வால்யூம் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? பை பை 4 டி ஸ்கொயர் இன்டூ எல். அப்ப டின்றது டயமீட்டர் ஆஃப் சிலிண்டர் நீங்க போட்டுக்கலாம். எல்ன்றது வந்து ஸ்ட்ரோக் லென்த், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப டிடிசி பார்த்துருந்தோம், பிடிசி, போர்னா என்னன்னு பார்த்துருக்கு, சொப் டு வால்யூம், கிளியரன்ஸ் வால்யூம், டோட்டல் வால்யூம் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சுப்பா. இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து பிஸ்டன் அப்படின்னா என்ன சார்? பிஸ்டன் அப்படின்றது இன்ஜினுடைய ஹார்ட் ஆஃப் தி ஒரு பார்ட்டுப்பா. அது வந்து இந்த பிஸ்டன் வந்து இன்சைட் தி இன்ஜின் சிலிண்டர்ல அப் அண்ட் டவுன் மோஷன் ரெசிப்ரோகேட்டிங் மோஷன்ல வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிஸ்டன்ல வந்து ரிங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கம்ப்ரஷன் ரிங்ஸ், ஆயில் ரிங்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு ரிங்ஸ் யூஸ் பண்றாங்க. இது ஏன் இந்த பிஸ்டன்ல வந்து இந்த ரிங்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா, உள்ள வந்து எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் பிரஷர் அண்ட் டெம்பரேச்சர் கிரியேட் ஆகும். அப்ப ப்ராப்பரா பிரஷரை வந்து இன்சைட் தி இன்ஜின் சிலிண்டர்ல பில்டப் பண்றதுக்காக நம்ம வந்து இந்த ரிங்ஸ் யூஸ் பண்றாங்க. இப்ப பிரஷர் டைட்காக பிரஷரை வந்து சீல் பண்றதுக்கு, அப்ப இன்சைட் தி இன்ஜின் சிலிண்டர்ல இருக்கக்கூடிய பிரஷரை வந்து நம்ம அட்மாஸ்பியர்ல கொடுத்துடாம இன்ஜின் சிலிண்டருக்குள்ளே மெயின்டைன் பண்றதுக்கு இந்த ரிங்ஸ். இப்ப நீங்க பாத்துருப்பீங்க, குக்கர்ல வந்து நம்ம வந்து கேஸ்கட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அந்த கேஸ்கட்டோட பர்பஸ் வந்து டு பில்ட் அப் தி பிரஷர் இன்சைட் தி பிரஷர் குக்கர். அதே பர்பஸ் தான் நம்ம வந்து இந்த பிஸ்டன் ரிங்ஸ் வந்து இங்க யூஸ் ஆயிட்டு இருக்கு. பிஸ்டனோட பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உள்ள வரக்கூடிய ஏர் ஃபியூல் மிக்சரை கம்ப்ரஸ் பண்றதுக்கு இந்த பிஸ்டன் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, அப்ப அப் அண்ட் டவுன் மோஷன்ல இன்சைட் தி இன்ஜின் சிலிண்டர்ல மூவ் ஆயிட்டு இருக்கிற ஒரு காம்போனன்ட் பிஸ்டன். அப்புறமேட்டு கீழே வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிற காம்போனன்ட் வந்து அதனால வந்து 360 டிகிரி ரொட்டேட் ஆக முடியும். அந்த காம்போனன்ட்டுக்கு பேர் வந்து கிராங்க் ஷாஃப்ட். ஓகேவா? இந்த கிராங்க் ஷாஃப்டோட இந்த கிராங்க் ஷாஃப்ட் வந்து எங்க கப்பலா இருக்கு, யாரோட கப்பலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து தனி ஸ்ட்ரக்சர். இதோட ஒரு எண்டு வந்து நம்ம வந்து ஃபிளைவீல்ல கனெக்ட் பண்ணிருப்போம், இன்னொரு எண்டு வந்து கியர் பாக்ஸ்ல கப்பல் பண்ணிருப்போம். இந்த கிராங்க் ஷாஃப்டையும் இந்த பிஸ்டனையும் கப்பல் பண்றதுதான் இந்த கனெக்டிங் ராட். இந்த கனெக்டிங் ராட்ல ரெண்டு எண்டு இருக்கும்பா. ஸ்மாலர் எண்டு வந்து பிஸ்டன்லயும், லார்ஜர் எண்டு வந்து கிராங்க் ஷாஃப்ட்லயும் கப்பல் பண்ணிருப்போம். அப்ப வந்து இந்த ஸ்மாலர் எண்டும் பிஸ்டனும் கப்பல் பண்ணிருக்கிற காம்போனன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா பிஸ்டன் பின். இந்த லார்ஜர் எண்டும் கிராங்க் ஷாஃப்ட்டும் கப்பலா இருக்கிற காம்போனன்ட் வந்து கிராங்க் பின். ஓகேவா? அது இது எல்லாமே வந்து சிம்பிள் டெஃபினிஷன்ஸ் நான் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கேன் நானு. நவ் let's see about the first stroke involved in the 4-stroke petrol engine. First stroke name என்னப்பா? suction stroke. அப்போ வந்து ஒவ்வொரு காம்போனன்ட் ஒர்க்கிங் நான் அப்ப சொல்லி முடிச்சிருக்கேன் நானு. என்ன டைப் ஆஃப் ஃபியூல் யூஸ் பண்றாங்கன்னா, பெட்ரோல் இன்ஜின்ல பெட்ரோல் தான் நம்ம யூஸ் பண்ண போறாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் நம்ம பார்ப்போம். டியூரிங் தி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக், அதாவது சக்சன் ஸ்ட்ரோக்ல வந்து கீழே வந்து கிராங்க் ஷாஃப்ட் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். எங்க கிராங்க் ஷாஃப்ட் வந்து 180 டிகிரி ரொட்டேட் ஆகும். அட் த டைம் பாத்தீங்கன்னா பிஸ்டன் வந்து டிராவல்ஸ் ஃப்ரம் டிடிசில இருந்து பிடிசி நோக்கி டிராவல் ஆகும். டிராவல் ஆகிட்டு இருக்கும்போது இன்சைட் தி இன்ஜின் சிலிண்டர் எது கிரியேட் ஆகும்னு பாத்தீங்கன்னா வேக்யூம் கிரியேட் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இன்லெட் வால்வ் கெட்ஸ் ஓப்பன், ஏர் ஃபியூல் மிக்சர் என்டர்ஸ் இன்டு யுவர் இன்ஜின் சிலிண்டர். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக். டியூரிங் தி சக்சன் ஸ்ட்ரோக், piston will move from TDC to BDC. Okay, அப்ப inside the engine cylinder we created vacuum. Due to that vacuum, automatically air fuel mixture enters into your engine cylinder by through inlet valve. Okay, அப்ப என்ன இப்ப வந்து பிஸ்டனோட பொசிஷன் பிடிசில வந்து என்னாச்சுப்பா, இப்ப இந்த சிலிண்டர் ஃபுல்லா யார் ஃபில்லப் ஆயிருக்கானா, ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து ஃபில்லப் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து எண்ட் ஆஃப் சக்சன் ஸ்ட்ரோக், சக்சன் ஸ்ட்ரோக் முடியுது அப்படின்னா பிஸ்டன் வந்து இங்க பிடிசில இருக்கு அப்படின்ற அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு வால்வும் க்ளோஸ்டு கண்டிஷன்ல ஆயிரும். கீழே வந்து கிராங்க் ஷாஃப்ட் வந்து ஒரு 180 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கும். அப்ப சக்சன் ஸ்ட்ரோக் அப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்லெட் வால்வ் ஓப்பன் ஆகும், எக்ஸாஸ்ட் வால்வ் க்ளோஸ்டு கண்டிஷன்ல இருக்கும், பிஸ்டன் வந்து டிடிசில இருந்து பிடிசி நோக்கி மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இன்சைட் தி சிலிண்டர் ஃபுல்லா ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து அக்குமுலேட் ஆயிருக்கும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக். இப்போ செகண்ட் ஸ்ட்ரோக் கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் வாங்க. கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் அப்ப என்ன செய்யுதுன்னு பாருங்க. ரெண்டு வால்வ், அதாவது போத் இன்லெட் வால்வ் அண்ட் எக்ஸாஸ்ட் வால்வ் கெப்ட் அட் க்ளோஸ்டு கண்டிஷன். ஏன்னா இது வந்து கம்ப்ரஸ் பண்ண போறோம்ப்பா. அப்ப இங்க ஃபுல்லா ஏர் ஃபில்லப் ஆயிருக்கா, உங்களுடைய ஏர் ஃபியூல் மிக்சர் அதை நல்லா கம்ப்ரஸ் பண்ணி எந்த வால்யூம்ல நீங்க ஸ்டோர் பண்றீங்க, இங்க இருக்கிற கிளியரன்ஸ் வால்யூம்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். அப்ப கம்ப்ரஸ் பண்றோம்னாலே இவ்வளவு பெரிய வால்யூம் வந்து சின்ன வால்யூமா மாறப்போகுது. அப்ப கம்ப்ரஷன் அப்படின்னாலே பிரஷர் அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் ஏர் ஃபியூல் மிக்சர்
gets increased. Pressure and temperature of air fuel mixture increase பண்ணிட்டு நம்ம வந்து எங்க ஸ்டோர் பண்ணிடுறோம் அந்த மிக்சரை பாத்தீங்கன்னா இங்க ஏர் அதாவது இந்த கிளியரன்ஸ் வால்யூம்ல ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ வந்து சக்சன் ஸ்ட்ரோக் முடிச்சிருக்கோம்ப்பா, கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் முடிச்சாச்சு. எண்ட் ஆஃப் கம்ப்ரஷன் பிஸ்டன் வில் பி இன் எங்க இருக்கும்பா டிடிசி. சிம்பிளா சொல்லிடுறேன். கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் அப்ப அகைன் வந்து கிராங்க் ஷாஃப்ட் திருப்பி வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும், கீழ இருந்து மேல போக ஆரம்பிக்குமா, அப்ப திருப்பி வந்து 180 டிகிரி இங்க டிராவல் ஆயிருக்கும். பிஸ்டன் பாத்தீங்கன்னா பிடிசில இருந்து டிடிசி நோக்கி மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அப்ப இங்க இருக்கிற ஏர் ஃபியூல் மிக்சர் எல்லாமே கம்ப்ரஸ் ஆயிட்டு இந்த கிளியரன்ஸ் வால்யூம்ல ஸ்டோர் பண்றீங்க. அட் த டைம் திஸ் போத் வால்ஸ் kept at closed condition. இதான் that's all about the suction stroke and compression stroke. ரிமைனிங் ஸ்ட்ரோக் பாத்துடலாமா? Through this slide, we are going to see about the remaining strokes involved in the 4-stroke petrol engine. அப்ப remaining stroke என்னென்ன பாருங்க, இது பேர் power stroke, இந்த பேர் வந்து exhaust stroke. அதோட ஆபரேஷன் என்னன்னு பாத்துருவோமா? இப்போ வந்து உங்களோட பொசிஷன், பிஸ்டனோட பொசிஷன் TDCல இருக்கும். அப்ப இந்த சின்ன கேப்ல வந்து யாரை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்கப்பா, உங்களுடைய compressed air fuel mixture வந்து இங்க வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. அப்ப இந்த compressed air fuel mixture, end of the compression stroke, spark plug will be activated. The spark plug produces spark on the compressed air fuel mixture. அப்ப compressed air fuel mixtureல வந்து நம்ம spark வந்து டச் ஆன உடனே அப்ப இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து combustion create ஆகி இன்ஜின் சிலிண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா எனார்மஸ் இன்ஜின் சிலிண்டருடைய pressure and temperature வந்து நல்ல abundant இன்க்ரீஸ் ஆயிரும். அப்ப வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் பவர் வந்து இந்த இடத்துல நமக்கு கிடைச்சிருது. எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் பவர்னால பிஸ்டன் வந்து இந்த பொசிஷன்லயே நிக்க முடியாதுப்பா. அகைன் due to the power, piston will move from TDC to BDC. At the time, both inlet and exhaust valve kept at closed condition. Again, crankshaft rotates 180 degree. ஓகேவாப்பா. அப்ப பவர் ஸ்ட்ரோக்னால பிஸ்டன் வந்து டிடிசில இருந்து பிடிசிக்கு வருது. ரெண்டு வால்வும் க்ளோஸ்ட் கண்டிஷன்ல இருக்கு. அது இங்க கொடுத்திருக்கேன் நானு. கிராங்க் ஷாஃப்ட் வந்து அகைன் ஒரு 180 டிகிரி. அப்ப இது வரைக்கும் நம்ம வந்து மூணு ஸ்ட்ரோக் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அப்ப மூணு ஸ்ட்ரோக்கு வந்து கிராங்க் ஷாஃப்ட் உடைய ரொட்டேஷன் 180. அப்ப 3 into 180 540 டிகிரி உங்களுடைய கிராங்க் ஷாஃப்ட் வந்து ரொட்டேட் ஆயிடுச்சுப்பா. இதுக்கப்புறம் வந்து பாருங்க, ஃபைனலா வந்து எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப பிஸ்டனுடைய பொசிஷன் எங்க இருக்கு உங்களுக்கு தெரியும், பிடிசில இருக்கும். திருப்பி வந்து கிராங்க் ஷாஃப்ட் பாருங்க ஒரு 180 டிகிரி ரொட்டேட் ஆகும் திருப்பி இந்த ஸ்ட்ரோக் கம்ப்ளீட் பண்றதுக்கு. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஹாட் எக்ஸாஸ்ட் கேஸ் எல்லாமே என்ன செய்யணும்ப்பா, நம்ம சிலிண்டரை விட்டு வெளியில அனுப்பணும். ஏன்னா அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஏர் ஃபியூல் மிக்சர் உள்ள வரும். அப்போ வந்து இந்த ஹாட் கேசஸ் இருந்தா அது நமக்கு வந்து ப்ராப்பர் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிற முடியாது அப்படின்னு சொல்றதுக்காக திருப்பி இந்த ஹாட் எக்ஸாஸ்ட் கேஸ் எல்லாமே வந்து அன்வான்டட் கேஸ் வெளியில அனுப்ப போறோம். இப்போ அதனால என்ன செய்ய போறோம்னு பாருங்க, பிஸ்டன் அகைன் இந்த கிராங்க் ஷாஃப்ட் வந்து கீழ இருந்து திருப்பி கீழே ஒரு ரொட்டேஷனை கிரியேட் பண்ணிருது அகைன் ஒரு 180 டிகிரிக்கு. அப்ப அகைன் பிஸ்டன் வில் மூவ் ஃப்ரம் பிடிசி டு டிடிசி. அப்ப இந்த ஹாட் ரிமைனிங் அன்வான்டட் எக்ஸாஸ்ட் கேஸ் எல்லாமே வந்து எக்ஸாஸ்ட் வால்வ் வழியா வெளியில போயிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த பிஸ்டன் வந்து இந்த டிடிசியை ரீச் பண்ண உடனே அகைன் வந்து இன்லெட் வால்வ் ஓபன் ஆகும். திருப்பி வந்து ஃப்ரெஷ் ஏர் ஃபியூல் மிக்சர் உள்ள வரும். ரிமைனிங் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே கேரிட் அவுட் ஆகுது போதுப்பா. இப்போ வந்து 4 ஸ்ட்ரோக் கிரியேட் பண்ணிட்டோம். அப்போ வந்து கிராங்க் ஷாஃப்ட் வந்து எத்தனை ரெவல்யூஷன் ரொட்டேட் ஆயிருக்குப்பா, உங்களுடைய 2 ரெவல்யூஷன் ரொட்டேட் ஆயிருக்கு. அப்ப 180 into 4 720 டிகிரி வந்து ரொட்டேட் ஆயிருக்கு. அப்ப வந்து 2 ரெவல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணிருக்கு உங்களுடைய கிராங்க் ஷாஃப்ட். ஓகேவாப்பா. அப்ப உங்களுடைய 2 ரெவல்யூஷன் ஆஃப் கிராங்க் ஷாஃப்ட் ரொட்டேட் ஆனா மட்டும்தான் நம்ம வந்து இந்த 4 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின் மூலமா ஒரு பவர் ஸ்ட்ரோக்கை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகேவாப்பா. இப்ப வந்து நம்ம வந்து 4 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின்னா என்ன, அதுல வந்து என்னென்னலாம் ஸ்ட்ரோக்ஸ் இருக்கு, அதுல என்னென்னலாம் அதோட டயக்ராம் பார்த்து எல்லாமே பண்ணி முடிச்சிருக்கோம். நீங்க எக்ஸ்பிளனேஷனுக்கு என்ன செய்யணும்னா, அந்த ஸ்ட்ரோக் கீழ டயக்ராம் வரைஞ்சிட்டு ஒரு 4 to 5 லைன்ஸ்ல என்ன எழுதணும்னா, உங்களுடைய பிஸ்டனுடைய பொசிஷன் என்ன, வால்வோட பொசிஷன் என்ன, அதுல என்ன நடந்துட்டு இருக்கு. சக்சன் ஸ்ட்ரோக் அப்படின்னா உள்ள வந்து ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து அக்குமுலேட் ஆயிரும் அப்படின்னு எழுதுறீங்க. கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் அப்ப ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து கம்ப்ரஸ் பண்றோம் அப்படின்னு எழுதுறீங்க. பவர் ஸ்ட்ரோக் அப்ப வந்து என்ன செய்ய போறோம், ஸ்பார்க் பிளக் மூலமா ஸ்பார்க்கை கொடுத்து பவரை கிரியேட் பண்ண போறோம்னு எழுத போறீங்க. எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்ல எக்ஸாஸ்ட் கேஸ் வெளியில அனுப்ப போறோம் எழுத போறீங்க. அதுக்கப்புறம் வந்து பிஸ்டனோட பொசிஷன், வால்வோட பொசிஷன் எழுதிட்டீங்கன்னா இதுக்கு வந்து நல்ல மார்க் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குப்பா. ஓகே ஓகேப்பா. இப்போ வந்து இன் திஸ் வீடியோ we discussed about 4-stroke பெட்ரோல் இன்ஜின் ஆர் 4-stroke எஸ்ஐ இன்ஜின் பத்தி பார்த்திருக்கீங்க. எஸ்ஐக்கு இன்னொரு நேம் என்னடா, ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜின். ஸ்பார்க் பிளக் மூலமா நம்ம ஃபயரை வந்து கிரியேட் பண்றோம். டீசல் இன்ஜினுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான்ப்பா, டியூரிங் தி சக்சன் ஸ்ட்ரோக் அப்போ ஏர் ஃபியூல் மிக்சரை வந்து எங்க அலோவ் பண்ணோம், பெட்ரோல் இன்ஜின்ல அலோவ் பண்ணோம். இதே இது 4-stroke டீசல் இன்ஜினா இருந்துச்சுன்னா இன்டேக் சக்சன் அப்போ வந்து எது மட்டும் அலோவ் ஆகும்னா ஏர் மட்டும் உள்ள அலோவ் ஆகும். எண்ட் ஆஃப் தி கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் வந்து ஃபியூவலை வந்து ஹை ப்ரெஷர்ல இன்ஜெக்ட் பண்ணுவோம். மற்ற எல்லா ப்ராசஸுமே சேம் தான்ப்பா. அதே டயக்ராம் கூட நீங்க வச்சுக்கலாம். ஸ்பார்க் பிளக்கை ரிமூவ் பண்ணிட்டு ஃபியூவல் இன்ஜெக்டர்னு போட்டுருங்க. எங்கெல்லாம் நம்ம ஏர் ஃபியூவல்
மிக்சர்னு போட்டிருக்கோமோ அங்க வந்து வெறும் ஏர்ன்னு மட்டும் உள்ள போட்டுக்கிட்டீங்கன்னா 4 ஸ்ட்ரோக் டீசல் இன்ஜினும் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. குட் பை.